ஓம் நமச்சிவாய. அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது முக்கியமான கிரக பெயர்ச்சியான சுக்கிர பகவான், அதாவது கால புருஷ தத்துவப்படி 2ஆம் வீட்டுக்கு அதிபதி, 7ஆம் வீட்டுக்கு அதிபதி சுக்கிர பகவான், தனக்காரகன், கலஸ்தரக்காரகன் சொல்லக்கூடிய சுக்கிரன். அவரு 3ஆம் இடமான, அதாவது கால புருஷ தத்துவப்படி மிதுன ராசியில் குரு இருக்கும் வீட்டில் பெயர்ச்சி அடைகிறாருங்க. மே மாதம் 15ஆம் தேதி அவரோட சொந்த வீட்டிலிருந்து, ரிஷப வீட்டில் இருந்து மிதுன ராசிக்கு குருவுடன், அதாவது தேவகுரு அசுரகுரு ஒன்றாய் இணையறாங்க. அதாவது மிதுன ராசியில். மிதுன ராசியில் அசுரகுரு தேவகுரு இணையும் இந்த காலகட்டம் ஒரு சிறப்பு மிக்க காலகட்டமா இருக்க போதுங்க. அனைத்து ராசிகளுக்குமே ஒரு யோக காலம்னே சொல்லாங்க. ஏன்னா இந்த சித்திர மாசம் பிறந்ததுக்கு அப்புறமே சூரியன் உச்சம் பெறுறது, செவ்வாய் ஆட்சி பெறுறது, அதே மாதிரி சுக்கிரன் அவரோட சொந்த வீட்டில் ஆட்சி பெறுறது, புதன் அவர் சொந்த வீட்டில் ஆட்சி பெற அமைப்புகள் எல்லாம் கண்டினியூஸா அவங்களோட ஒவ்வொரு கிரகங்களோட சொந்த வீடு, அவங்களுக்கு ஆதிபத்தியம் சொல்லக்கூடிய, அவங்களுக்கு பலம் பொருந்தி இருக்கக்கூடிய வீடுகளில் ஆட்சி அமைத்து பலம் பொருந்தி இருக்கும் இந்த காலகட்டம். சித்திர மாதத்திலிருந்தே பாத்தீங்கன்னா எல்லா கிரகமே அவங்க சொந்த வீட்டில் ஆட்சி பெறும் இந்த காலகட்டம் எல்லா ராசிக்காரர்களுக்குமே ஒரு பொற்காலமாகவே இருக்க போதுங்க. அதன் அடிப்படையில் மாத கிரகங்களாக சொல்லக்கூடிய புதன், சுக்கிரன், செவ்வாய், சூரியன் பெயர்ச்சிகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. ஏன்னா சனீஸ்வரன் ஒரு இடத்துல இருக்கிறாரு அப்படின்னா 2.5 வருஷம் அங்கதான் இருக்க போறாருங்க. அவர் 7.5 சனியா இருக்கிறாரு, சில பேருக்கு விரய சனியா இருக்காரு, சில பேர் ஜென்ம சனி, அர்த்தாஷ்டமனி, அர்த்தாஷ்டம சனின்னு சில அதாவது கெடுதல் பலன்கள் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருந்தாலும், யோக பலன்கள் கொடுக்கறதுக்கு இருந்தாலும் 2.5 வருஷத்தை அவர் அங்கதான் இருக்க போறாரு. ஆனால் இந்த மாத கிரகங்கள் அவங்க ஒவ்வொரு இடத்துல மாறும் போது அவங்களோட பார்வை, அவங்களோட சேர்க்கை, அதாவது சனி பகவானோட சேர்க்கை பார்வை அமைய பெறும் போது இதனோட பலன்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு யோக பலன்கள் அதிகமாக இருக்குங்க. அதன் அடிப்படையில் சுக்கிரன் கால புருஷ தத்துவம் 7ஆம் அதிபதி, கலஸ்தரக்காரகன், அதாவது கல்யாணம், காதல், ஆடம்பரம், வாழ்க்கை, அதாவது உலக வாழ்க்கைக்கு தேவையான அதிக சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன். அதுவும் அறிவு சார்ந்த பலனை கொடுக்கக்கூடிய கிரகம் குரு. இவங்க 2 பேரும் இணைகிறார்கள் மிதுன ராசியில். அதே மாதிரி அவங்க 2 பேரும் 7ஆம் பார்வையாக பாக்கியஸ்தானமான குருவோட வீட்டோட தனுசு ராசியை பார்க்கிறாங்க. இதன் அடிப்படையில் இந்த அசுரகுரு தேவகுரு இணைவு மற்றும் புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன யோகங்கள் பலன்கள் பார்ப்போம். அனைத்து ராசிகளுக்குமே சிறப்பா இருக்க போதுங்க. இதில் சில ராசிகளுக்கு குறிப்பிட்ட விஷயங்கள் அமோகமாக நடக்கும் போது அது ஒன்றா பார்ப்போம். மிதுன ராசி நேயர்களே, உங்க ராசியில தாங்க சுக்கிர பகவான் பெயர்ச்சி அடைகிறார். உங்களுக்கு 12ஆம் அதிபதி, அதாவது விரையாதிபதி சொல்லக்கூடிய சுக்கிரன் உங்களுக்கு 5க்கு அதிபதி, 5ஆம் இடத்து அதிபதி, பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி, குழந்தைகள் ஸ்தானம், உங்களோட அதிர்ஷ்ட ஸ்தானம், காதல், பணவரவு என அனைத்து சகல சுகங்களையும் கொடுக்கக்கூடிய சுக்கிரன் உங்க ராசியில் பெயர்ச்சி அடைகிறார். உங்க ராசியில் ஏற்கனவே சுக்கிரன் கூட குரு பகவான் இணைகிறாங்க. அதாவது அசுரகுரு தேவகுரு இணையும் இந்த சுக்கிரன் பெயர்ச்சி உங்க வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களையும் நிறைய நல்ல விஷயங்களையும் நல்ல யோகா பலன்களையும் கொடுக்க போதுங்க. ஆல்ரெடி சித்திர மாசம் பிறந்ததுல இருந்தே உங்களுக்கு யோகா காலம் பிறந்துச்சுன்னே சொல்லாங்க. அதுல படிப்படியா இந்தந்த விஷயங்கள் இந்த சுக்கிரன் உங்களுக்கு பண்ண போறாருங்க. ஏன்னா புதிய மாற்றங்கள், புதிய முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு வெற்றி கொடுக்கக்கூடிய சுக்கிரன் இந்த காலகட்டத்தில் பண்ண போறாருங்க. ஏன்னா முக்கியமா மிதுன ராசிக்காரர்கள் புதனோட ஆதிபத்தியை கொண்டவங்க. இப்ப புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பெற்று யோகம் பெறக்கூடிய காலமாகவும் இது இருக்க போதுங்க. முக்கியமா காதல், கல்யாணம், திருமண வாழ்க்கையில நீங்க போறீங்க. மிதுன ராசிக்காரர்களே யாரெல்லாம் இந்த 90s கிட்ஸ் 90களில் பிறந்து பரிதவிக்கும், அதாவது காதலும் வரலங்க, கல்யாணம் வரலங்க, வீட்லயும் பொண்ணும் பார்க்க மாட்டாங்க, எனக்கு வேலைக்கு போறேன், நல்லா சம்பாதிக்கிறேங்க, ஆனா இந்த அமைப்பு மட்டும் எனக்கு தடைப்பட்டுக்கிட்டே இருக்கு ஏக்கங்களும் ஒரு ஒரு மனச்சுமையிலும் இருந்தவங்களுக்கு எல்லாம் ஒரு விடிவு காலமாக இருக்க போதுங்க. ஏன்னா உங்க கூட தான், அதாவது சுக்கிரனும் குருவும் இப்ப இருக்கிறாங்க. அடுத்த மாதம் 2ஆம் தேதி, இந்த மாதம் 26ஆம் தேதி வாக்கியப்படி குரு பகவான் உங்களுக்கு 2ஆம் இடமான கடக ராசியில் ஆட்சி பெற்று பலம் புரிந்து உச்சம் பெற போகிற 12 வருஷத்துக்கு அப்புறம். அது மிதுன ராசிக்கு 2ஆம் இடம். இப்ப சுக்கிரன் இங்க வர்றதுக்கு காரணமே அதுதான். அதாவது வருடகரங்கள் எப்பவுமே ஒரு இடத்துக்கு போறாங்கன்னா அவங்க மட்டுமே பலன் கொடுக்க மாட்டாங்க. மாத கிரகங்கள் சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் எல்லாம் ஒரு ராசிக்கு இடம் பெயரும் போதும் பார்க்கும் போதும் இந்த வருட கிரகங்கள்
பாசிட்டிவ் தன்மையும் அதிகமான சுபத்துவம் பெற்று அதிகமான நற்பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் பெறுவாங்க. அதனாலதான் வந்து சனி பகவான் 2.5 வருஷம் ஒரே இடத்துல இருந்து நல்ல பலனை கொடுக்கிறாருன்னா, இந்த மாத கிரகங்களோட சேர்க்கையும் இணைவும், அதாவது அவருக்கு நண்பராக இருக்கலாம், சுபரா இருக்கலாம், எதன் அடிப்படையால வக்ரம் பெற்று பார்க்கலாம். இதன் அடிப்படையில் அவர் சுபத்துவம் பெற்று ஒரு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த வருட கிரகங்கள் கொடுக்கும். அதன் அடிப்படையில் தான் இந்த மாத கிரகங்களும் டிராவல் ஆகும். அதாவது ஒவ்வொரு மாதமும் இந்த கிரகம் ஒரு ஒரு இடத்துக்கு சேரும் போதுதான் நமக்கு மாசம் மாசம் இந்த பலன் கிடைக்குது. இப்ப நம்ம ஒரு ஜாதகத்தை பார்த்துட்டு ஒரு ஜோசியர்கிட்ட போய் பார்க்கிறோம் அப்படின்னோன்னு அவர் சொல்லுவார் பாத்தீங்களா, 3 மாதம் குரு பகவான் ஆல்ரெடி தான் 1 வருஷம் அங்க இருக்க போறாரு கடக ராசியில. ஆனா நீங்க உங்க ராசி பிரகாரம் பார்த்துட்டு நீங்க ஒரு 3 மாசத்துக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணுங்கன்னு சொல்ல போறாங்க. ஏன்னா 1 வருஷம் அங்கதான் இருக்க போறாரு. அது குரு வச்சு சொல்லல. உங்க ராசிக்கு உங்க ராசிநாதன், உங்க லக்னாதிபதி, உங்களுக்கு அது வந்து இந்த குரு இருக்கும் இந்த காலகட்டத்துல அவர் எந்த இடத்துல உங்களுக்கு 5ஆம் இடத்துல, உங்களுக்கு 7ஆம் இடத்துல, உங்களுக்கு குடும்பஸ்தானத்துல, உங்க குழந்தைகள் இருக்கிற இடத்துல போகும்போதுதான் இந்த வருட கிரகமும் மாத கிரகமும் பலன் புரிந்து ஆக்டிவேட் ஆகும். அப்பதான் அந்த ஜோசியரும் சொல்லுவாங்க, சரி இந்த 3 மாசத்துக்கு அப்புறம் நீங்க கல்யாணம் பண்ணுங்க, இந்த ஐப்பசியில கல்யாணம் பண்ணுங்க, கார்த்திகையில கல்யாணம் பண்ணுங்க, இந்த டைம்ல போய் பொண்ணு பாருங்க, இந்த டைம்ல போய் வீடு கட்டுங்க, இந்த டைம்ல வந்து நிலம் வாங்குங்க, இந்த மாதத்துல போயிட்டு நீங்க வந்து பூஜை பண்ணுங்கலாம் சொல்றதுக்கு காரணம் இதன் அடிப்படையில் தான். ஏன்னா வருட கிரகங்கள் சொல்லக்கூடிய ராகு, கேது, சனி, குரு 1 வருஷம், 1.5 வருஷம், 2.5 வருஷம்னு மொத்தமா அந்த வீட்டுல தான் இருக்க போறாங்க. அப்ப 2.5 வருஷமும் 1.5 வருஷம் நீங்க வீடு கட்டிட்டே இருக்கலாம், இடம் வாங்கலாம்னு சொல்ல மாட்டாங்க. இந்தந்த ஒரு மாதத்துல உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும், இந்த மாதத்துல உங்களுக்கு வேலை கிடைக்கும், இந்த மாதத்துல நீங்க கார் வாங்குங்க, இந்த மாதத்துல உங்களுக்கு வந்து குழந்தை பிறக்கும், இந்த டைம்ல உங்களுக்கு வந்து குழந்தைக்கு வந்து காது குத்துங்க, மொட்டை அடிங்க, இதெல்லாம் சொல்றதுக்கு காரணம் இந்த மாத கிரகங்களோட இணைவு பெயர்ச்சி தான் நம்ம வாழ்க்கையை ஒரு மாதத்தில் மாற்றி அமைக்கும். ஏன்னா இப்ப நம்ம அடுத்த மாசம் நம்ம இதை பண்ணாதான் 10வது மாசத்துல நம்மளுக்கு வீடு ஃபுல்லா கிடைக்கும். இப்ப இந்த மாதத்துல நம்ம பூமி பூஜை போட்டாதான் 1 இயர்க்கு அப்புறம் முழு வீடா கிடைக்கும். ஸோ இதன் அடிப்படையில் சுக்கிரன் குரு இணைவு உங்க ராசிக்கு உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய காலமாக இருக்க போது. காதல், கல்யாணம், திருமணம்லாம், அதாவது திருமண தடைகள்லாம் நீங்கி புதிய வாழ்க்கைக்கு போக போறீங்க. முக்கியமா வேலையில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம், புதிய பதவி, புதிய பொறுப்பு. இவ்வளவு நாளா நீங்க செய்து வந்த வேலைக்கு வந்து ஒரு அங்கீகாரம் இல்லை, ஏதோ பண்ணிட்டு இருக்கேன் சார், ஆனா எனக்கு வந்து ஒன்னும் பதவி உயர்வு, ஒரு சம்பள உயர்வுலாம் கிடைக்கலன்னு இயங்கி கொண்டிருந்த மிதுன ராசிக்கு இந்த சுக்கிரன் குரு இணைவு உங்களுக்கு பதவி உயர்வு, பொருளாதார வசதி, வேலையில வந்து ஒரு முன்னேற்றம், அங்கீகாரம், அதே மாதிரி சக ஊழியர்கள் மூலமா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பேர் கிடைக்கிறது, பெண்களின் மூலமா ஆதாயம், திருமண தடைகள் நீங்கும், வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா போட்டித் தேர்வு, விளையாட்டு துறையில வெளிநாட்டுக்கு போறது, விசா என்ற ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா குரு வந்து பாத்தீங்கன்னா வெளிநாடு தொடர்பு, வெளிநாட்டுக்கெல்லாம் சம்பந்தமான கிரகம். அவரு குரு சுக்கிரனோட இணையும் போது ஃபாரின் போய் செட்டில் ஆகணும், ஃபாரின்ல போய் படிக்கணும் என்ற அமைப்பெல்லாம் மிதுன ராசிக்காரர்கள் முயற்சி பண்ணியிருந்தீங்கன்னா பண்ணுங்க. ஏன்னா உங்க ராசி அதிபதி 12ஆம் இடத்துல சூரியனோட இருக்கிறாரு. ஸோ புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை இருக்கும்போது இந்த வெளிநாட்டு அமைப்பெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. முக்கியமா கணவன் மனைவி இடையே இந்த பிரச்சனைகள் தீரப்போகுது, நல்ல வாழ்க்கை சந்தோஷமா இருக்க போகுது. மிதுன ராசிக்கு இந்த சுக்கிரன் குரு இணைவு ஒரு சிறந்த காலமாக இருக்க போகுது. முக்கியமா வேலை தொழில உங்களுக்கு வந்து நல்ல ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. 2ஆம் இடத்துக்கு குரு போறதுக்கு முன்னாடியே அதுக்குண்டான வழிகள்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருவார். இந்த சுக்கிரன் குரு இணைவு உங்கள் காதல், கல்யாணம், திருமணம் என அனைத்து சகல வசதிகளும் கொடுக்க பெறுவார். வெள்ளிக்கிழமை வந்து மகாலட்சுமி கோயில், விஷ்ணு கோயிலுக்கு போயிட்டு வாங்க. வியாழக்கிழமை குரு பகவான் கோயிலுக்கு போயிட்டு தட்சிணாமூர்த்திக்கு வந்து ஒரு அபிஷேகம் பண்ணிட்டு வாங்க. இந்த குரு சுக்கிரன் இணைவு உங்கள் வாழ்க்கையை சிறப்புமிக்க காலமாக இருப்போது. வாழ்க வளமுடன். வணக்கம்.